சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதே போல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி. பொதுவாக இந்த மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணித பிரகாரம், வாசன் பஞ்சாங்கத்தின் பிரகாரம், திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது. எப்பொழுதும் போல் சேம் குழப்பம்தான். பாம்பு பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு 80% உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நிறைய மாற்றங்களை தரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் சனி பகவான் இருந்தார். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு, திக்பலம்னு சொல்லலாம். சொந்த வீடு, ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டில் நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால, காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே, அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே, இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ள வந்தாரோ அன்னில இருந்தே நாடு முழுவதும் கலகங்கள், அதர்மம் தலை தூக்கியது. நாடு முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும். இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் இஸ்ரேல் போர், உக்ரைன், ரஷ்யா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அதே போல் பொருளாதார வீழ்ச்சி. சமீபத்தில் US அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கி சூடுகள். என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ளே உட்காந்தாரோ அன்றைக்கி உட்காந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் டேட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்போது கும்பராசியில் எப்போ சனி பகவான் உட்கார்ந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னென்னா, அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு, ஆட்சி பலம், திக்பலம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அதனால் நாட்டில் கலகங்கள், நிறைய கலகங்கள், அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள். அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல், நீங்கள் தான் காரணம். அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் கலகங்கள். சனினாலே கலகம் தானப்பா. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு செல்கிறார். இப்போ நாடு எப்படி இருக்கும்? கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி. ரைட்டு, ஓகே, மேட்ச் ஆச்சு. நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது, நடந்ததெல்லாம் ஓகே தான். இப்போது இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல, அப்போ ஜென்ரல் கண்டென்ட்டு சொல்லுங்கள். இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நிறைய மாற்றங்கள், நல்லது நடக்கும். எப்படி சொல்கிறீங்க சார்? அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போகிறார். மழை சிறப்பாக இருக்கும்.
மழை சிறப்பானதாக இருக்கும், நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும். ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு, மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு. அப்போது மீனராசி குருவுடைய வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு 2.5 வருஷம். கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு. அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார். சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது. நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே 12 ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது. அதுக்கு முன்பாக இந்த சனி பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது. அந்த யாக வேள்வியில் சனிப்பெயர்ச்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்னென்னா, கடந்த 2.5 ஆண்டுகளாக மேஷராசிக்கு சனி பகவான் 3.11 உட்கார்ந்துருந்தார். யாரை கேட்டாலும் மேஷராசிக்கு அப்பா சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபஸ்தானத்து என்ன லாபம்? உண்மையிலே மேஷராசிக்கு லாபம் கிடைச்சதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை, வீட்டில் இருந்தவங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க. போய் கேட்டு பாருங்கள். அவன்கிட்ட அப்பா பிள்ளையாக இருந்திருப்பாங்க, வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பாங்க, சண்டை சச்சரவு வந்திருக்கும், கொடுக்கறத கூட கொடுத்துருக்க மாட்டாங்க, நஷ்டம் ஏற்பட்டு இருக்கும் மேஷராசிக்கு. காரணம் என்னன்னு கேட்குறீங்களா? இந்த 11 இருந்த சனி 3வது பார்வையாக மேஷத்தை பார்த்தார். அப்போது சனி பார்க்கின்ற பொழுது அங்கே மந்த நிலை ஏற்பட்டுவிடும். பார்க்கும் இடம் பாழாகும். சனி பார்க்குமிடம் பாழாகும். அந்த கான்செப்ட் பிரகாரம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே பலவிதமான இழப்புகள், நிறைய கடன் சுமைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம். நிறைய லாஸ் ஏற்பட்டிருக்கும். குடும்பத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க, ஹெல்த்தை மிஸ் பண்ணவங்க இருக்காங்க. மெயினாக பிஸ்னஸ் போச்சு சாமி, நல்ல வருமானம் இல்லை, பிஸ்னஸ் சிறப்பாக இருக்குது, ஆனால் அதை தாண்டி கடன் சுமைகள் இருக்குது. சார் ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணுறேன் சார், லோன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அடுத்த லோனுக்கு போயிட்டே இருக்கும். அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள். அப்போ இது போன்ற பல பிரச்சனைகளை சந்தித்து வந்த மேஷராசி அன்பர்களே, இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நன்மை. சனி பகவான் உங்களுக்கு 12, சனிக்கு 2, ரெண்டுமே பார்வை இல்லை, தொடர்பு இல்லை. அப்போ இதனால் அதிக நன்மை அடையக்கூடிய பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சியால் யாருக்கு நல்லது நடக்குது அப்படின்னு கேட்டாக்கா, என்னை பொறுத்தவரையிலும் நான் மேஷராசின்னு சொல்லுவேன். அந்த வகையில் அதிக நன்மை நடக்கக்கூடிய, பாதகம் இல்லாமல் சாதகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னாக்கா இந்த சனி பெயர்ச்சியில் அது மேஷராசி அன்பர்கள் தான். அப்போ மேஷராசி அன்பர்களே, சார் நீங்கள் சொல்கிறது எல்லாம் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, காதுக்கு இனிமையாக இருக்குது, வாழ்க்கைக்கு இனிமையாக இருக்குமா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு நடக்குமா, எனக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, நான் இவ்வளோ ட்ரபுளில் இருக்கேன், தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க சாமி, எனக்கு இது நடத்தி கொடுங்க, எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே. ஆனால் நிச்சயமாக மேஷராசி அன்பர்களே நடக்கும், கவலை வேண்டாம். அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நன்கு அறிந்த ஒரு ஜோதிடரை நீங்கள் அணுகி, இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு சாமி சொல்லியிருக்காங்க, இருந்தாங்க சார் எனக்கு கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுங்க அப்படின்னு முயற்சி செய்வீர்களே. ஆனால்
நல்ல வேலைவாய்ப்பு, இடமாற்றம், அதே போல் சொத்து பத்துக்கள் வந்து சேருதல், கடன் சுமைகள் குறைதல், மெயினாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. இன்னும் சொல்லப்போனால் வீட்டில் மங்கள விசேஷங்கள் இவை எல்லாம் நடைபெறும் மேஷ ராசி அன்பர்களே. அப்போ கால நேரம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கு. அந்த நல்லா இருக்கக்கூடிய சனி பயிற்சியை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான் உள்ளது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.